ஹாய் வெல்கம் டு எல்ட்ராஃபெக் டெக்னாலஜி சொல்யூஷன்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது பார்த்திங்கன்னா மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னால் என்னன்னு தான் சொல்லி பார்க்க போகிறோம். இப்போ மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னால் அது வந்து பார்த்திங்கன்னா அது எப்படி ஒர்க் ஆகுது, அதனால் என்ன யூஸு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம பழைய அப்ளிகேஷன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா மோனோலித்திக் அப்ளிகேஷன்னு சொல்லுவோம். ஓகேங்களா, மோனோலித்திக்கல் அப்ளிகேஷன்னா எப்படின்னா ஒரு பல்காக ஒரு அப்ளிகேஷன் இருக்கும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிபி தான் இருக்கும், ஒரு சர்வர் இருக்கும், ப்ரொடக்ஷன் சர்வர் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், அப்புறம் தேவ் சர்வர், குவாலிட்டி சர்வர், எல்லா சர்வரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒரு ஒரு சர்வரில் ரன் ஆகிட்ருக்கும் அப்ளிகேஷன். இதை தான் மோனோலித்திக் அப்ளிகேஷன் சொல்லுவோம். ஆனால் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எப்படின்னா எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்ளிகேஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன் எடுத்துட்டிங்கன்னா அந்த இகாமர்ஸ் அப்ளிகேஷனில் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக எல்லா பாட்டுமே நம்ம சின்ன சின்ன சர்வீஸாக தனித்தனியாக நம்ம எழுதலாம். அதுதான் வந்து மைக்ரோ சர்வீஸ். எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஒரு இகாமர்ஸ் அப்ளிகேஷன்னா ப்ராடக்ட் இருக்குன்னு வைங்க. ப்ராடக்ட்டை நீங்கள் ஒரு சர்வீஸ் எழுதலாம். ப்ராடக்ட்டில் சர்வீஸ் எழுதும் போது அதில் என்னென்ன வரும், ப்ராடக்ட் லிஸ்ட் வரும், சரிங்களா. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ராடக்டை வியூ பண்ணி பார்க்குறது, ஓகே, இப்போ ஏட் டு கார்ட், இதெல்லாமே வந்து ப்ராடக்ட் சர்வீஸ் எழுதலாம். அப்புறம் அடுத்து இன்னொரு தனியாகவே ஒரு சர்வீஸ் எழுதலாம், யூசர் சர்வீஸ். யூசர் சர்வீஸ்னால் வர லாகின் பண்ணுற யூசரு, அத்தன்டிகேஷன், அதில் அத்தன்டிகேஷன் பண்ணலாம், எல்லாமே பண்ணலாம். அதெல்லாமே அத்தன்டிகேஷன் ஆன பிறகு இந்த சர்வீஸை கால் பண்ணணும். இது மாதிரி ஒவ்வொரு சின்னதாக ஒவ்வொரு பார்ட்டாக ஒவ்வொரு சர்வீஸாக டிஃப்ரெண்ட்டாக சின்னதாக எழுதுறதுக்கு பேர் தான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர்னு சொல்லுவோம். இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர், ஓகே, இதுதான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஓகே, இதை எப்படி அச்சீவ் பண்ணலாம்? இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எப்படி அச்சீவ் பண்ணலான்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிள், ஓகேங்களா. இப்போது நீங்கள் இந்த மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறோன்னா என்ன டெக்னாலஜியில் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ண போகிறீங்கன்னு சொல்லி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஓகேங்களா, என்ன டெக்னாலஜினா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த மைக்ரோ ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோன்னா அதுக்கு நம்ம கண்டிப்பாக ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுவோம். ஃப்ரண்ட் எண்டுக்கும் பேக் எண்டுக்கு, ஓகேங்களா. அப்புறம் இடையில இருக்கிற சர்வர், எல்லாத்துக்கும் ஒரு டெக்னாலஜி சூஸ் பண்ணுவோம். அதை நம்ம ஃபஸ்ட்டு ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம அந்த எல்லா டீட்டெயில்ஸும் எடுத்துடணும், சரிங்களா. இப்போ ஃபஸ்ட்டு நான் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ண போகிறேன்னா இப்போ நான் ஃபஸ்ட்டு ஸ்ப்ரிங் பூட்டில் க்ரியேட் பண்ண போகிறேன். ஓகேங்களா, ஸ்ப்ரிங் பூட்டு, ஜாவா 11 யூஸ் பண்ணுறேன், MySQL 8, Angular 12, ஸ்ப்ரிங் பூட் JPA. இது வந்து ORM டூலுக்கு வேண்டி நான் ஸ்ப்ரிங் பூட் JPA டூல் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரிக்கு வேண்டி ஸ்ப்ரிங் யுரேக்கா கிளையன்ட் சர்வர் யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி API கேட்வேக்கு வேண்டி ஸ்ப்ரிங் க்ளவுட் கேட்வே யூஸ் பண்ணுறேன். அதே மாதிரி கான்ஃபிகரேஷன் எல்லாமே ஒரே இடத்துல வச்சுக்கிறதுக்கு வேண்டி ஸ்ப்ரிங் க்ளவுட் கான்ஃபிக் யூஸ் பண்ணுறேன். அப்போ ஸ்ப்ரிங் AOP மானிட்டரிங்க்கு வேண்டி ஸ்ப்ரிங் AOP யூஸ் பண்ணுறேன். ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி பர்பஸ்க்கு வேண்டி ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி அண்ட் JWT யூஸ் பண்ணுறேன். API டாக்குமெண்டேஷனுக்கு வேண்டி ஸ்வாகர் யூஸ் பண்ணுறேன். சர்க்யூட் பிரேக்கர், அதே மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்ப்ரிங்லேயே வந்துடுது. இந்த ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம ஈஸியாக ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் ஈஸியாக க்ரியேட் பண்ணலாம். அதே மாதிரி கேட்சிக்கு வந்து ரெடிஸ் கேட்சி சர்வர் நம்ம யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி க்ளவுடுக்கு அசூர் ஆர் AWS ஏதோ ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்கள் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களோட டெக்னாலஜிஸ் எல்லாமே இது மாதிரி சூஸ் பண்ணிக்கணும். நம்ம எதுக்கு எங்கெங்கே போக போகிறோம் அதெல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி ஃபஸ்ட்டு எல்லாமே நீட்டாக அனலைஸ் பண்ணி சூஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா, வச்சுட்டு தான் நீங்கள் ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராமையே நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஓகேங்களா, மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம். மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் எப்படி க்ரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஓகேங்களா, இது உங்களுக்கு ரொம்ப சின்னதாக தெரியணும் இல்லைங்க, ஒரு நிமிஷம். ஓகேங்களா, இப்போ தெரியுதா? இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் எடுத்தோடனே இதுதான் மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர். ஒரு ஆர்கிடெக்சர் நீங்கள் டிசைன் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் இருக்கோ அந்த சர்வீஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபஸ்ட்டு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இப்போ நான் எனக்கு என்னென்ன சர்வீஸ் வருதோ எல்லா சர்வீஸையும் ஃபஸ்ட் லிஸ்ட் அவுட் பண்ணிவிட்டேன், என்னோடய ப்ராஜெக்ட்டில் வர சர்வீஸ் எல்லாமே. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பார்த்திங்கன்னா யூசர் சர்வீஸ், ட்ரான்சாக்ஷன் சர்வீஸ், காமன் சர்வீஸ், அப்புறம் அதே மாதிரி ரிப்போர்ட்டுக்குன்னு தனியாக சர்வீஸு, அப்புறம் சோசியலைஸ் சர்வீஸ், டிக்கெட்டிங் சிஸ்டத்துக்கு தனியாக ஒரு சர்வீஸ், எல்லாமே ஒவ்வொரு சர்வீஸ் ஒவ்வொரு செப்பரேட் அப்ளிகேஷனாக ரன் ஆக போகுது. இந்த எல்லா அப்ளிகேஷனும் சேர்ந்தது தான் மைக்ரோ சர்வீசஸ். ஓகேங்களா, இதை நம்ம எப்படி அச்சீவ் பண்ணோன்னா இது ஒவ்வொரு இதுக்கும் நான் ஒரு டிபி க்ரியேட் பண்ணிக்குவேன் தனியாக. ஓகேங்களா, இல்லை நீங்கள் எல்லாத்துக்கும் சிங்கிள் டிபி வைக்கலனாலும் வைக்கலாம். ஆனால் பெஸ்ட் ப்ராக்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டிபி தனித்தனியாக க்ரியேட் பண்ணிக்கங்க. உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா
ஒவ்வொரு இதுக்கும் எதுக்கு நம்ம இந்த மைக்ரோ சர்வீஸ் ஃபஸ்ட்டு நம்ம போகிறோன்னா, இது மாதிரி எல்லா சர்வீஸும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணிட்டோன்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த யூசர் சர்வீஸ் டவுன் ஆகுதுன்னா நம்ம ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம் எந்த சர்வீஸ் டவுன் ஆகிருக்கு. இதே நம்ம மோனோலித்திக்கல் அப்ளிகேஷன் என்ன ஆகுனா, ஒரு இடத்துல டவுன் ஆச்சுன்னா என்ன ஆகும், ஹோல் அப்ளிகேஷனும் டவுன் ஆயிரும். ஆனால் மைக்ரோ சர்வீஸ் அப்படி இல்லை. ஏதாவது ஒரு சர்வீஸில் டவுன் ஆனால் அந்த இதை மட்டும் நம்ம ஈஸியாக ஃபைண்ட் பண்ணி ஈஸியாக ரெக்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா, அதுவும் ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது மைக்ரோ சர்வீஸில். அப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னென்னா, இப்போ ஒவ்வொரு சர்வீஸ் இருக்கலாம், காமன் சர்வீஸ், யூசர் சர்வீஸ், இப்போ டிரான்சாக்ஷன் சர்வீஸில் எனக்கு லோடு அதிகமாகுதுன்னா இதுக்கு நான் தனியாக வந்து கேர் பண்ணிக்கலாம். கேர் பண்ணிக்கிறது மீன்ஸ் நீங்கள் இதுக்கு தனியாக எக்ஸ்ட்ரா அதிகமாக இன்ஸ்டன்ஸ் கொடுக்கலாம், இல்லை அதிகமாக சர்வர் கெப்பாசிட்டி கொடுக்கலாம். இதே மோனோலித்திக்கல் அப்ளிகேஷன் தான் என்ன பண்ணுவீங்க, நீங்கள் ஒட்டுமொத்தமாக இப்போ ஏதாவது ஒரு இடத்துல லோடு வந்தாலும் எல்லா அப்ளிகேஷனுக்கும் அதை நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஒரே அப்ளிகேஷனுக்கு தான் யூஸ் பண்ணோம். இது அப்படி இல்லை. ஸோ உங்களுக்கு இந்த காஸ்ட் வைஸ் உங்களுக்கு ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எந்த இடத்துல உங்களுக்கு அதிகமாக வேணுமோ, ஆன் டிமாண்ட் இருக்குது, எந்த சர்வீஸில் ஆன் டிமாண்ட் அதிகமாக இருக்கோ அந்த சர்வீஸில் நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலபிள் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. இப்போது இந்த ஒரு ப்ராஜெக்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இந்த ப்ராஜெக்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம மைக்ரோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லி பார்க்கலாம். இது எல்லாமே சர்வீஸ், இந்த ஒவ்வொரு சர்வீஸ்க்கும் ஒவ்வொரு லாகு. ஓகேங்களா, அப்புறம் இந்த சர்வீஸ் எல்லாமே ஒரு கான்ஃபிக் சர்வரில் இருக்கும். இந்த லாக் எல்லாத்துமே ஒரு சென்ட்ரலைஸ்டு லாக் ELK ஸ்டாக்கில் நம்ம வச்சுருப்போம். அதை நம்ம மானிட்டர் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரிங், ஜிப்கின், ஸ்லியூத் அது மாதிரி டூல்ஸ் எல்லாம் இருக்குது, அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சர்வீஸ் எல்லாத்தையும் நம்ம ஜிட்ஹப் ரெப்போசிட்டரி டூல் வந்து ஜிட்ஹப் யூஸ் பண்ணுறோம். அப்புறம் கேட்சிக்கு வந்து ரெடிஸ் கேட்சி ஃப்ரேம் ஒர்க்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சர்வர் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங்க்கு வந்து நீங்கள் என்ன டூல் ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த டூல் யூஸ் பண்ணலாம். ஹிஸ்ட்ரிக் பர்ஃபார்மன்ஸ் இருக்குது, கிராஃபனா இருக்குது, நிறைய டூல்ஸ் இருக்குது. அந்த டூல்ஸ் எல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா மெசேஜிங் பிளாட்ஃபார்முக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம், அப்பாச்சி காஃப்கா. நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் அதுக்கு எல்லாத்துக்குமே அப்பாச்சி காஃப்கா. இதுதாங்க ஒரு சிம்பிளான ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சர் டயக்ராம் நம்ம டிசைன் பண்ணுறது. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு இதெல்லாம் நீங்கள் டிசைன் பண்ணிட்டீங்க. ஓகேங்களா, அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் எடுத்துன்னு யூசர் வர்றாங்கன்னா அத்தன்டிகேஷன் கொடுக்கணும். ஓகேங்களா, அந்த அத்தன்டிகேஷன் நீங்கள் எந்த சர்வீஸில் வைக்க போகிறீங்க, இல்லை அந்த அத்தன்டிகேஷனுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் எழுத போகிறீங்களான்னு நீங்கள் அதை டிசைட் பண்ணிக்கங்க. இப்போ அப்ளிகேஷன் கேட்வே வந்து பார்த்திங்கன்னா அப்ளிகேஷன் கேட்வேலேயே நம்ம அத்தன்டிகேஷன் வைக்கலாம், இல்லைன்னா அதுக்கு தனியாக ஒரு சர்வீஸ் எழுதிங்கோட அத்தன்டிகேஷன் வைக்கலாம். சரிங்களா, ஃபஸ்ட் எடுத்தோன்னே நீங்கள் கான்சன்ட்ரேஷன் பண்ண வேண்டியது ஃபஸ்ட் எடுத்தோன்னே அத்தன்டிகேஷன். ஒரு மைக்ரோ சர்வீஸ் ஆர்கிடெக்சரில் அந்த அத்தன்டிகேஷன் வந்து நிறையா இருக்குது. அதில் வந்து JWTன்னு ஒரு தேர்ட் பார்ட்டி டூல் இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இப்போ யூசர் நேம் பாஸ்வேர்டு நான் கொடுத்துருக்கேன், அதுக்கு டோக்கன் ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். இந்த டோக்கனில் வந்து என்னென்ன கன்சிஸ்ட் ஆகிருக்குன்னா யூசர் நேமும் பாஸ்வேர்டும் கன்சிஸ்ட் ஆகிருக்கும். இப்போ இந்த டோக்கனை வச்சு நம்ம ஆக்சஸ் பண்ணலான்னா இந்த யூசர் நேமை வச்சு உங்களுக்கு ஐடி அதெல்லாமே ஃபெச் பண்ணி ஸ்ப்ரிங் பூட் அப்ளிகேஷன் கொடுக்கும். ஓகேங்களா, இதுதான் டோக்கனு. தட் கன்சிஸ்ட் ஆஃப் யூசர் நேம், யூசர் ஐடி. நீங்கள் என்ன அதில் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அதை வந்து இது பண்ணி விட்டுரும். அடுத்தது இந்த டோக்கனுக்கு என்ன அல்காரிதம் நம்ம யூஸ் பண்ணலான்னு நம்ம செட் பண்ணி விடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ப்ரிங் செக்யூரிட்டி மூலமாக நம்ம ஆக்சஸ் பண்ணலாம். இப்போ இந்த டோக்கன் இஸ் வேலிட் தான் ஸ்ப்ரிங் செல் வில் அலோவ் டு API டு ஆக்சஸ். அந்த API அதுக்கப்புறம் தான் ஆக்சஸ் பண்ண விடும், இல்லைன்னா விடாது. இது இந்த டிரான்சாக்ஷன் சர்வீஸோட டீட்டெயில்ஸு. காமன் சர்வீஸ்னால் என்னென்னா நீங்கள் அந்த காமனாக என்னென்ன டேட்டா உங்கள் அப்ளிகேஷனில் யூஸ் பண்ணுறீங்களோ அது எல்லாமே ஒரு தனியாகவே ஒரு சர்வீஸ் வச்சுக்கலாம். எக்ஸாம்பிளுக்கு பார்த்திங்கன்னா மெனு, ஓகேங்களா, இந்த ட்ராப் டவுன் வேல்யூஸு, அது மாதிரி காமனாக ஸ்டேட்டு, கண்ட்ரி, இது மாதிரி காமனாக என்னென்ன வேல்யூஸ் இருக்குங்களோ அதெல்லாம் தனியாக வச்சு காமன் சர்வீஸ் தனியாகவே எழுதி வச்சிட்டிங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் மைக்ரோ சர்வீஸில். சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரினா என்னென்னா, இப்போ நீங்கள் எவ்வளோ சர்வீஸ் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அது எல்லாத்தையும் ஒரே இடத்துல மெயின்டைன் பண்ணுறது தான் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரி. அதுக்கு தான் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோன்னா நெட்ஃப்ளிக்ஸ் யுரேகா சர்வர் அண்ட் கிளைண்ட் யூஸ் பண்ணுறோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா அந்த இந்த இந்த பிக்சரை பார்த்தாலே உங்களுக்கு புரியும். இந்த 5 சர்வீஸ் ரன் ஆகிட்ருக்கா. இந்த 5 சர்வீஸையும் நீங்கள் சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணால் நம்ம பார்த்துக்கலாம் என்னென்ன சர்வீஸ் ரன் ஆகிட்ருக்கா, அப்பா இருக்கா, டவுனாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதே மாதிரி நம்ம இந்த சர்வீஸ் ரிஜிஸ்டர் பண்ணிட்டா நம்ம ஒரு சர்வீஸ்லேருந்து இன்னொரு சர்வீஸ்க்கு ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு API கேட்வேங்கிறது பார்த்திங்கன்னா என்னென்னா, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த 5 சர்வீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த 5 சர்வீஸுக்குமே நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு செப்பரேட் URL இருக்கும். ஓகேங்களா, இந்த எல்லா URLையும் சேர்ந்து ஒரு இடத்துல ஆக்சஸ் பண்ணுறதுக்கு தான் API கேட்வேன்னு சொல்லுவோம்.
அது எப்படி நான் உங்களுக்கு இந்த நெக்ஸ்ட் டயக்ராமில் காட்டுறேன். அதாவது பார்த்திங்கன்னா இப்போ ட்ரான்சாக்ஷன் சர்வீஸ் இருக்கா, ட்ரான்சாக்ஷன் சர்வீஸு இது மாதிரி நம்ம க்ளவுடில் இந்த ரூட் கான்ஃபிகர் பண்ணி வச்சிட்டோன்னா ஒரே யூஆர்எல்லை வச்சுட்டு இப்போ நம்ம ட்ரான்சாக்ஷன் சர்வீஸ் கால் பண்ணால் ட்ரான்சாக்ஷன் சர்வீஸுக்கு போகும், யூசர் சர்வீஸை கால் பண்ணால் யூசர் சர்வீஸுக்கு போகும், காமன் சர்வீஸை கால் பண்ணால் காமன் சர்வீஸுக்கு போகும். இதுதான் வந்து ஏபிஐ கேட்வே. அடுத்து க்ளவுட் கான்ஃபிகரேஷன். க்ளவுட் கான்ஃபிகரேஷனுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, ஒரே இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எல்லா கான்ஃபிகரேஷன் டீட்டெயில்ஸையும் மெயின்டைன் பண்ணி அதை வந்து காமனாக ஒரு இடத்துல வச்சுட்டு, உங்களுக்கு காமனாக ஒரு இடத்துல வச்சுட்டாங்க நீங்கள் எதாவது கான்ஃபிகரேஷன் ஃபியூச்சரில் வேணும்னா ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சர்வீஸ்லேயும் போய் நீங்கள் மேனுவலாக மாற்றணும்னு அவசியம் இல்லை. பாருங்கள், இது மாதிரி கான்ஃபிக் சர்வீஸில் வச்சுட்டு ஜிட்ஹப்பில் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த யூஆர்எல் கொடுத்துட்டிங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக அந்த உங்களுக்கு என்னென்ன கான்ஃபிகரேஷன் நீங்கள் அதில் ஸ்டோர் பண்ணிக்கீங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கும். அடுத்து கேட்சி சிஸ்டம். கேட்சி சிஸ்டத்துக்கு ரெடிஸ் கேட்சி ஃப்ரேம் ஒர்க் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ரிக்வெஸ்ட் அனுப்புகிறீங்களோ ஃபஸ்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு அதுவே ரெடிஸ் கேட்சி சர்வரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோ, செகண்ட் ரிக்வெஸ்ட்டுக்கு டிபிகிட்டே போகாது, இங்கேருந்தே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும். இந்த ரெடிஸ் சர்வீஸ் கான்ஃபிகரேஷன். இது அசூர் ரெடிஸ் கேட்சி சர்வர். அடுத்து ஏபிஐ டாக்குமெண்டேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அது வந்து நீங்கள் ஸ்வாகர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஓப்பன் ஏபிஐ யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி என்கிரிப்ஷனுக்கும் அதே மாதிரி தான், பாஸ்வேர்டு என்கிரிப்ஷனு இல்லை யூசர் டீட்டெயில்ஸ் என்கிரிப்ஷன் பண்ணுறதுக்கு நீங்கள் பீக்ரிட் பாஸ்வேர்டு என்கோடர்னு ஸ்ப்ரிங் செக்யூரிட்டியும் அவைலபிளாக இருக்கும், அதை யூஸ் பண்ணலாம். அடுத்து சர்க்யூட் பிரேக்கர் ரொம்ப ரொம்ப முக்கியம். சர்க்யூட் பிரேக்கர்னு என்னென்னா, இப்போ நீங்கள் ஒரு ஏபிஐ கால் பண்ணும்போது அந்த ஏபிஐ வந்து டவுன் ஆயிருந்துச்சுனாலோ இல்லை வந்து ஏதாவது ப்ராப்ளம்னாலோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது மாதிரி இந்த ஏபிஐ வந்து நெக்ஸ்ட்டு ஃபியூ மினிட்ஸ்க்கு அப்புறம் ட்ரை பண்ணி பாருங்கள். அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மெசேஜ் கொடுக்குறது தான் வந்து சர்க்யூட் பிரேக்கர். அதை வந்து நீங்கள் ஈஸியாக இதில் கான்ஃபிகர் பண்ணிக்கலாம் ஏபிஐ ஸ்ப்ரிங் ஏபிஐ க்ளவுட் கேட்வேல. அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட்